கர்த்தருடைய நாமத்தில் யாவருக்கும் ஷாலோம். நல்லா இருக்கீங்களா? தாவீது செய்த ஜெபம், அதேபோல அவன் பாடிய சங்கீதம் 101வது சங்கீதம் முதலிலிருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கிறேன். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான நடியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்திலுள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். பைபிள்ல சுமார் 222 ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபம் ஒவ்வொன்றாக நாம் தொடர்ந்து தியானித்து வருகின்றோம். இது சங்கீதம், அதே போல ஜெபம். இது மிகவும் அற்புதமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை கவனமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அநேக விஷயங்களை இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக, இந்த சங்கீதத்துக்கு பின்னால் இடம்பெற்றிருக்கின்ற சம்பவங்கள் என்னென்ன? எதற்காக தாவீது இந்த சங்கீதத்தை எழுதினான்? அதேபோல் இந்த சங்கீதத்தை எழுதுகிற சமயத்தில் அவனுடைய வாழ்க்கையிலும் அவனை சுற்றிலும் அவனுக்கு பின்னாலும் இருந்த சூழ்நிலைகள் என்னென்ன என்பதை புரிந்து கொள்ளும்போது இந்த சங்கீதம் இன்னும் மிகவும் ஆழமாக நாம் புரிந்து கொள்வதற்கேதுவாகும். அது நமக்கு ஆசீர்வாதமாகவும் கட்டாயம் இருக்கும். அநேக வேத பண்டிதர்களுடைய அபிப்பிராயம் என்னவாக இருக்கிறது என்றால், இந்த சங்கீதம் தாவீது தான் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரம்ப காலகட்டத்திலே எழுதப்பட்ட சங்கீதமாக இருக்கலாம் என்பது வேத பண்டிதர்களுடைய அபிப்பிராயம். அதாவது, தாவீது தான் ஒரு ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு தன்னுடைய அரசாட்சியை ஆரம்பித்த ஆரம்ப காலகட்டத்திலே அல்லது ஆரம்ப மாதங்களிலே இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் என்பது அவர்கள் கருத்து. தாவீது 33 வருடங்கள் இஸ்ரவேல் தேசத்தை 7 வருடங்கள் எப்ரோனிலிருந்தும், இப்படி இதையும் சேர்த்தால் 40 ஆண்டுகள் அங்கே அரசாட்சி செய்கிறான். இந்த 40 ஆண்டு கால அரசாட்சி சமயத்தில் ஆரம்ப நாட்களிலே அல்லது மாதங்களிலே அல்லது வாரங்களிலே அல்லது வருடத்திலே இந்த சங்கீதத்தை எழுதியிருப்பான். இந்த சங்கீதத்திற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது என்னவென்றால், தலைவனுடைய சங்கீதம், a psalm of a leader. தலைவனுடைய சங்கீதம், அல்லது யார் ஒரு தலைவனாக இருக்க வேண்டும், வழிநடத்துகிறவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய, அதேபோல கடைபிடிக்க வேண்டிய சங்கீதம். ஒரு வீட்டுக்கு நீ எஜமானனா, அதாவது நீதான் கணவனா என்றால் உன் வீட்டை வழிநடத்த வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. நீ ஒரு ஆவிக்குரியவனா, ஆவிக்குரிய ஸ்திரீயா என்றால் உன்னை சுற்றி இருக்கிறவர்களை ஆண்டவரின் பட்சமாய் நடத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கின்றது. ஒரு தகப்பனா அல்லது ஒரு தாயா என்றால் உன் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் நடக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது. அதாவது நாட்களிலே நீ உன் பிள்ளைகளை தேவனுக்கு நெருக்கமாக வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறாய் என்றால், உன் வீட்டை நேர்த்தியாய் வழிநடத்த வேண்டும், நேர்த்தியாய் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுவாய் என்றால், உத்தியோகம் செய்கிற இடத்தில் நீ ஒரு டீம் லீடரா அல்லது ஆபீசரா அல்லது மேனேஜரா, அல்லது உனக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்கிறார்களா அல்லது 10 பேருக்கு நீ வேலை கொடுக்கிறாயா, இப்படிப்பட்டவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் கட்டாயம் நீ இந்த சங்கீதத்தை வாசிக்க வேண்டும். இது தலைவர்களுக்கு ஏற்ற ஒரு சங்கீதம், வழி நடத்துகிறவர்களுக்கான ஒரு சங்கீதம். ஆளுகை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தவனான தாவீது
ஆட்சியாளனாக தான் எடுத்துக்கொண்ட சில தீர்மானங்களை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே யாராக இருந்தாலும் சரி, தலைவனாக இருக்க வேண்டும் அல்லது பிறரை தேவனுக்குள்ளாக நாம் வழிநடத்த வேண்டும் என்ற ஆசை இருக்கும் என்றால் கட்டாயம் இந்த சங்கீதத்தை நாம் திரும்ப திரும்ப வாசிப்பது நல்லது. இந்த சங்கீதத்திலிருந்து முதலாவதாக 3 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தாவீது பரிசுத்தத்தை மிகவும் நேசிக்கிற ஒரு ஆவிக்குரியவன். சாதாரணமாக தாவீதை குறித்து நாம் பேசினாலும், தாவீதின் பரிசுத்தத்தை குறித்து நாம் பேச முற்பட்டாலும் உடனடியாக நமக்கு வருகிற எண்ணம் என்னவென்றால், தாவீது ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லுகிறோமே தவிர பெத்சேபாளுடைய விஷயத்திலே தப்பு செய்தவன் அல்லவா என்று உடனடியாக ஒரு யோசனை நமக்குள்ளே வந்துவிடும். பெத்சேபாள் விஷயத்திலே தாவீது பாவம் செய்த விஷயம் அது உலகறிந்த ஒரு விஷயம். ஆனால் பைபிள் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால் கவனிங்க, அந்த ஒரு பெத்சேபாள் விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்திலும் தாவீது தன் வாழ்க்கையில் பாவம் செய்ததில்லை. ஒரு பன்றியை எடுத்துட்டு போய் சேறு நிறைந்த ஒரு இடத்துல அப்படி தூக்கி போட்டோம்னா அந்த சேறு நிறைந்த இடத்துல அந்த பன்றி சந்தோஷமா என்ஜாய் பண்ணும். அந்த சேற்றுக்குள்ள விழுந்து அதை ஆனந்தமாக அனுபவிக்கும். அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதான் அதோடைய குணம். சேற்றை அழுக்கை நேசிக்கிற குணத்தையுடைய பன்றி ஒரு சாக்கடையிலோ அல்லது சேறு நிறைந்த இடத்திலோ அது தூக்கி வீசப்படும் என்றால், அந்த பன்றியை நீங்கள் அப்படிப்பட்ட இடத்தில் தூக்கி வீசுவீர்கள் என்றால் அது அதுக்குள்ள என்ஜாய் பண்ணும். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கும். வெளியே வரணும்னு முயற்சியே செய்யாது. அது அங்கேயே படுத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அதுதான் அதோட குணம். ஒரு ஆடை நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு சேறு நிறைந்த இடத்துக்குள்ள தூக்கி போட்டு பாருங்களேன். அப்படி தூக்கி வீசப்படும் போது அந்த ஆடு என்ன செய்யும்னா, அது சாக்கடைக்குள்ள தள்ளப்பட்டாலும் அதிலிருந்து உடனே வெளியே வர்றதுக்கான முயற்சியை தான் செய்யும். அந்த சாக்கடைக்குள்ள அந்த ஆடு தொடர்ந்து இருக்கவே இருக்காது. அந்த சாக்கடையை ஆட்டுக்குட்டியால என்ஜாய் பண்ண முடியாது. அந்த சேத்துக்குள்ள ஆடு சந்தோஷமா இருக்காது. அந்த சேற்றை ஆடு ஏற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளாது. அந்த சேற்றுக்குள்ளே ஆடால் நிம்மதியாக இருப்பது என்பது சாத்தியமல்ல. அந்த சேற்றுக்குள்ளிருந்து வெளியே வருகிற வரைக்கும் அந்த ஆடு போராடிக்கிட்டே தான் இருக்கும், பிரயாசப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும், பிரசவ வேதனை மாதிரி துடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், வெளியே வர முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஆடால் அந்த சேற்றை அனுபவிக்க முடியாது. சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு கவனிங்க. ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் இடையே இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னவென்றால், ரட்சிக்கப்படாதவன் பன்றியின் குணத்தையுடையவனாயிருக்கிறான். ரட்சிக்கப்படாதவன் பாவத்தை அனுபவிக்க ஆசைப்படுவான். பாவம் செய்வதற்கான வாய்ப்போ பாவத்திற்குள் வாழ்வதற்கான வாய்ப்போ ஒருவேளை அவனுக்கு வந்ததென்றால் அந்த பாவத்தை 100% என்ஜாய் பண்ண வேண்டும் என்று நினைப்பான். அந்த பாவத்தை அனுபவிக்க வேண்டும், இன்னும் அதற்குள் இருக்க வேண்டும், இன்னும் சுற்ற வேண்டும், இன்னும் ஆட்டங்களை ஆட வேண்டும். சாதாரணமாக பாவத்திலே அடிமையாயிருக்கிறவன் பாவத்தை அனுபவிக்க முயன்று கொண்டே இருப்பான். பன்றி அந்த சாக்கடைக்குள்ளிருந்து வெளியெடுக்க முயற்சி பண்ணா அது வரவே வராது. அதுக்குள்ள இருக்க பிடிவாதம் பிடிக்கும். அதுதான் பன்றியின் சுபாவம், பாவியின் சுபாவம். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு பாவி கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த சோதனைக்கு இடம் கொடுத்ததாலே ஒருவேளை பாவத்திற்குள் விழலாமே தவிர அதை அவனால் என்ஜாய் பண்ண முடியாது. A.W. Tozer என்று நினைக்கிறேன், பெரிய பக்தன் இப்படி சொல்லுவார்: A true Christian can never sin successfully or joyfully. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தான் பாவத்திற்குள் விழுந்தால் அதனால் சந்தோஷப்பட மாட்டான், அதில் ஆனந்திக்கவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. நீ ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு சாத்தான் உன்னை ஏதாவது பாவத்திற்குள் தள்ள முயன்றாலும் அல்லது அப்படியே பாவத்துக்குள் தள்ளிவிட்டாலும் அதில் விழுந்து விடுவாயே தவிர அதற்குள்ளே மாத்திரம் நிரந்தரமாயிருந்து சந்தோஷப்படுவதென்பது முடியவே முடியாது. ஒரு சாக்கடைக்குள் விழுகிற ஆடு எவ்விதத்திலே வெளியே வர முயற்சி செய்கிறதோ, எப்படி வெளியே வர வரைக்கும் துடிக்கிறதோ, தவிக்கிறதோ, போராடுகிறதோ, அதே போலத்தான் ஒரு பரிசுத்தவான் பாவத்திற்குள்ளே விழ நேரும்போது இந்த பாவத்திற்குள்ளாக அவன் துடித்து விடுவான், தவியாய் தவித்து விடுவான். அந்த பாவத்திலிருந்து வெளியே வருகிற வரைக்கும் அவன் போராடி கொண்டே இருப்பானே தவிர அந்த பாவத்திற்குள் மாத்திரம் நிலையாயிருக்கிற முயற்சியை செய்ய மாட்டான். இப்போ என்னோட கேள்வி, நம்மள எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? சும்மா அப்படியே கையை உயர்த்திடாதீங்க. நம்மள எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? இப்ப ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்துட்டோம்ல. அது என்னங்க அந்த வித்தியாசம்?
ரட்சிக்கப்படாதவனோ பாவத்தை என்ஜாய் செய்வான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறவன் ஒருவேளை பாவத்திலே விழுந்தாலும் கூட அதில் என்ஜாய் பண்ண மாட்டான். ஏனென்றால் அதற்கு அவன் மனசாட்சி ஒத்துக்கொள்ளாது. ஒரு விதமான பயம் அவனுக்குள் ஏற்படும். பாவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற போது அல்லது அந்த பாவத்திற்குள் விழுந்திருக்கிற போது அந்த பாவத்தை சந்தோஷமாய் அனுபவிக்க முடியாது. எப்படியாவது இதிலிருந்து வெளியே மீண்டு வந்து விட வேண்டும் என்று பரிதவித்துக் கொண்டே இருப்பான், துடித்துக் கொண்டே இருப்பான். அதிலிருந்து மீண்டு வெளியே வருகிற வரைக்கும் நிம்மதியாக அவனால் இருக்க முடியாது. அந்த மளிகை கடையில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவன் தப்பி தவறி ஒரு பொய்யை சொல்லிவிடுகிறான். யாரோ வந்தாங்க, மளிகை பொருட்கள் வாங்க வந்தாங்க. இந்த சோப்பு வேணும்னு கேட்டப்போ அது நாளைக்கு காலையிலாம் வந்துடும், நாளைக்கு நான் உங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். ஏனென்றால் மளிகை கடையில் சாதாரணமா எஜமானனாக இருந்தாலும் அங்கே வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் யாராவது கடைக்கு வந்து எந்த பொருளையாவது கேட்கும்போது அந்த பொருள் இல்லை என்று சொல்ல வாய்ப்பு இல்லை. அது அவங்களுக்கு இருக்கிற ஒரு கண்டிஷன். அதுக்கு பழக்கப்பட்ட உங்க பையன் திடீர்னு எந்திரிச்சு, இல்லை மேடம் நாளைக்கு காலையில அதை எப்படியாவது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன், நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க திரும்பி போயிடுறாங்க. போன பாரம் இவனுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்கு. ஐயோ பொய் சொல்லிட்டனே, பொய் சொல்லிட்டனே, பொய் சொல்லிட்டனே, பொய் சொல்லிட்டனேன்னு பயங்கர வருத்தத்தோடு இருக்கிறான். அந்த மளிகை கடை ஓனர் வந்து, டேய் ஏன்டா திடீர்னு இவ்வளவு டென்ஷனா இருக்க, ஏன் ரொம்ப அப்படியே பதட்டத்தோடு இருக்கிற? இல்லை சார், நான் தேவையில்லாமல் ஒரு பொய் சொல்லிட்டேன். அவங்க கேட்ட சோப்பு நாளைக்கு எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் நானா முதல்ல இருந்தே இதைத்தான் சொல்லியிருக்கேன், யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. அதனால நாளைக்கு தரேன்னு நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னபோது அந்த எஜமானன் கேட்டார், என்னடா டேய் ஒரு தடவை ஒரு பொய் சொல்லதுக்கே இவ்வளவு பதட்டத்தோடு இருக்கிற? டேய் 40 வருஷமா இந்த கடையை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. பொய் சொல்லாம ஒரு வேளை கூட கடந்ததில்லை, ஒரு நாளை கூட கடந்ததில்லை. என்ன பாரு எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கிறேன், என்ன பாரு எவ்வளோ ஹாயா இருக்கிறேன், நீ என்னடா ஒரு பொய் சொல்லிட்டு இவ்வளவு பதற என்று கேட்டபோது அந்த கடைக்கார பையன் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சான். ஆமா உண்மைதானே, இவர் 40 வருஷமா பொய்க்கு மேல பொய், பொய்க்கு மேல பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இந்த வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு தான் வர்றாரு. எந்த வலியும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை. ஒரு பொய்யை சொல்லிட்டு நான் ஏன் இவ்வளவு தேவையில்லாம இவ்வளவு டென்ஷன் ஆகுறேன் என்று அவன் யோசித்த வேளையில் அவனுக்கு ஒரு பதில் கிடைச்சது. அந்த பதில் அந்த கடைக்கார ஓனர்கிட்டையும் சொல்லிட்டான். அண்ணே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு. என்னடா சொல்லு. ஒரு செத்து போன சவம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அது மேல 3 மூட்டை அரிசி அப்படி தூக்கி வச்சோன்னா அந்த சவத்துக்கு ஏதாவது தெரியுமாண்ணா? டே செத்து போன பாடி மேல எத்தனை மூட்டை அரிசியை வச்சா அதுக்கு என்னடா தெரியும்? அசைய கூட அசையாது, அதுக்கு தான் உயிர் இல்லையா. அதனால செத்து போன சவத்து மேல நீ மூட்டையை வச்சாலும் நீ கால் எட்டி உதைச்சாலும் அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால தான் அண்ணே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியறதில்ல, அதான் இவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கிறீங்க. டேய் நீ என்னடா சொல்ல வர்ற? அவிக்குரிய பிரகாரமா செத்து போனவங்களுக்கு அவங்க பொய் சொன்னாலும், அக்கிரமமா நடந்துகிட்டாலும், அநியாயமா சம்பாதிச்சாலும், அக்கிரமமா சேர்த்தாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே தோணாதுன்னு. ஆனா ஆண்டவரை நான் நம்புறேன், அவர் என் மனசாட்சியை உயிரோடு வைத்திருக்கிறார், நல்ல மனதை அவர் எனக்கு அருளியிருக்கிறார். அதனாலதான் ஒரு பொய் சொன்னதும் அந்த நல்ல மனசும் மனசாட்சியும் அதை தாங்கிக்க முடியாம எனக்குள்ள என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்குதுண்ணே. அதாவது நான் ஆவிக்குரிய பிரகாரமா உயிரோடு இருக்கிறதுனால தான் ஒரு பொய் சொன்னப்போ என்னுடைய மனசும் என்னுடைய மனசாட்சியும் நிம்மதியை இழந்து போயிடுச்சுண்ணே. 40 வருஷமா தொடர்ந்து பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே தோன்றதில்லை. ஆவிக்குரிய பிரகாரமா செத்து போனவங்களுக்கு என்னன்னே தெரியும். மனசாட்சியை இழந்து போனவங்களுக்கு தப்பு பண்ணாலோ இல்லை பாவமான வேலைகளை செஞ்சாலோ அந்த மனசாட்சி அவங்கள கண்டிக்காதில்லண்ணே. உங்களுக்கு மனசாட்சியும் இல்லை, மனசும் இல்லை, எல்லாம் செத்து போயிடுச்சு. ஆனா என்னோட மனசு இன்னும் உயிரோடு தான் இருக்கு. ஏனென்றால் என் ஆண்டவர் அந்த மனதை, மனசாட்சியை இன்னும் உயிரோடு வைத்திருக்காருன்னு. சகோதர சகோதரிகளே, என்னுடைய கேள்வி, நம்ம மனசு உயிரோடு இருக்காங்க, நம்முடைய மனசாட்சி இன்னும் உயிரோடு இருக்கா? நீ கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக அங்கீகரிக்கிற போது அவர் என்ன செய்வார் என்றால் உன்னுடைய மனசாட்சியை அவர் வாழ வைப்பார். உனக்கு ஒரு புதிய இருதயத்தை அருளியிருக்கிற தேவன் புதிய மனசாட்சியையும் கூட அருளிச் செய்வார். எனவே எப்பொழுதாவது நீ தவறு செய்கிற போது உன்னுடைய மனது, அதேபோல் உன்னுடைய மனசாட்சி உன் மீது குற்றம் சுமத்தி சுட்டிக்காட்டும். நீ செய்வது தப்பு, நீ செய்வது தப்பு, நீ செய்வது தப்பு என்று தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருக்கும். எதற்காக தெரியுமா? அந்த தவறை நீ அறிக்கையிட வேண்டும் என்று. இந்த தப்பை ஆண்டவர் சமூகத்திலே அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்று அதை விட்டு விலக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். ரைட்? சாதாரணமா இப்பொழுது வருகின்ற அந்த கார்களிலே, அதாவது நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நகர ஆரம்பிச்சதும் உடனே ஒரு பீப் சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். எதற்காக அந்த பீப் சவுண்ட் வந்துகிட்டே இருக்குன்னா, நாம சீட் பெல்ட் போடாம இருக்கிறதுனால.
சீட் பெல்ட் போடுறதுல என்னென்ன லாபம்? பிரயாணம் செய்கிற போது ஏதாவது ஆபத்து நேரிடலாம். அப்படி ஏதாவது ஆபத்து நேரிடுகிற போது சீட் பெல்ட் அணிந்திருப்போம் என்றால் அணிந்திருக்கிறவருடைய உயிர் போகக்கூடிய வாய்ப்பை கட்டாயமாக நம்மால் குறைக்க முடியும். அதாவது கவனிங்க, ஒருவேளை சீட் பெல்ட் அணியாமல் காரை நாம் இயக்கிக் கொண்டிருப்போம் என்றால் உடனே அந்த கார் பீப் ஒலியை எழுப்பிக் கொண்டே இருக்கும். பீப் பீப் பீப்னு சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, பெல்ட்டை போடு, பெல்ட்டை மாட்டு, பெல்ட்டை அணிந்து கொள். பெல்ட் அணிவதனால் என்ன நடக்கும்? அது உனக்கு நன்மை, அது உனக்கு நல்லது. ஏதாவது ஆபத்து வருகிற போது அந்த சீட் பெல்ட் உன்னை காப்பாற்றும். எனவே அணிந்து கொள். அந்த பீப் சவுண்டே நமக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். அப்படி எரிச்சல் உண்டாகும் போதாவது அந்த பெல்ட்டை மாட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பீப் சவுண்ட் அங்கே வச்சிருக்காங்க. இப்போ புரியுதாங்க? ஆனால் நம்மள சில பேர் என்ன பண்றோம்னா, எப்படியாவது அந்த பீப் சவுண்ட் வராம தடுக்கிறதுக்கான வழியை பார்க்குறோம். நாம் ஆபத்துக்களை சந்திக்கிற போது நமக்கு வார்னிங் கொடுப்பதற்காகத்தான் தேவன் மனசாட்சியை வைத்திருக்கிறார். அந்த மனசாட்சி தான் நாம் தப்பு செய்தாலும், தப்பை பார்த்தாலும், தப்பாக எண்ணினாலும் உடனே நம்மை கண்டிக்கிறது. அந்த மனசாட்சியை தேவன் நமக்கு உள்ளே வைத்திருக்கிறார். அந்த மனசாட்சி அப்படி நம்முடைய குற்றத்தை நமக்கு சுட்டி காட்டாமல் இருக்கும் என்றால் ஒருவேளை நாம நிம்மதியா வாழலாம்னு நினைப்போம். யோவான் எழுதின 1 நிருபத்துல 3:18, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கும் என்றால் எந்த விஷயங்களில் அது குற்றங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறதோ அதை உணர்ந்து அறிந்து அவற்றிலிருந்து நாம் சரியாக வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். அதற்குத்தான் மனசாட்சியை தந்தார். அதற்கு அடுத்த வசனத்தை பாருங்க. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்த, அதாவது நாம் குற்றவாளிகள் என்று நம் இருதயம் நம்மை சுட்டிக்காட்டவில்லை என்றால் நமக்குள்ளே தேவனை காயப்படுத்துகின்ற, தேவனுடைய பார்வைக்கு பரிசுத்தம் இல்லாதவைகளை நாம் வளர்க்காமல் இருக்கிறோம் என்று அர்த்தம். தயவு செஞ்சு கவனிங்க அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய நிலைமை என்ன? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்றால் கவனி, சாத்தான் இந்த உலக பிரகாரமாயிருக்கிற அற்ப கால பாவ சிற்றின்பங்களை நம் முன்னே கொண்டு வந்து நிறுத்தி பாவத்துக்குள் நம்மை விழப்பண்ண ட்ரை பண்ணுவான், சோதிப்பான். இந்த உலகத்துக்குரியவைகள் என்னென்னவென்றால் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவைகள் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுக்குள் தேவன் இருக்க மாட்டார், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலும் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. ஆனாலும் ஏதோ ஒரு விதத்திலே கண்களின் இச்சைக்குள்ளோ, மாம்சத்தின் இச்சைக்குள்ளோ, ஜீவனத்தின் பெருமைக்குள்ளோ தள்ளிவிட வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய நோக்கம். எனவே சொல்ல வந்தது என்னவென்றால், சாத்தான் சோதிக்கிற போது ஒருவேளை நமக்குள்ளே நீங்களோ அல்லது நானோ அந்த சோதனைக்கு தலை வணங்குகிற முயற்சியை செய்தால், தேவன் நமக்கு மனசாட்சியை கொடுத்திருக்கிறார், புதிய இருதயத்தை அருளியிருக்கிறார் என்பதனால் எந்த குழிக்குள் நாம் வீழுகிறோமோ, எந்த பாவத்திற்குள் நாம் வீழ்கிறோமோ அதற்குள்ளே நாம் சந்தோஷமாக இருப்பதென்பது சாத்தியமே கிடையாது. கவனிக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறவன் பாவத்திலே சந்தோஷமாயிருக்க முடியாது. இந்த வார்த்தையை நான் சொல்லுகிற போது உங்கள யாராவது, பிரதர் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் பாவத்துக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்றீங்க, ஆனா நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா கட்டாயமா நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். நீங்க இன்னும் இது வரைக்கும் ரட்சிக்கப்படல. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த பிரம்மையில இருக்கீங்க, ரட்சிப்புக்குள்ள வரல, ஆனா பிரம்மைக்குள்ள இருக்கீங்க. அது என்ன பிரம்மை? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற பிரமைக்குள்ள இருக்கீங்க. நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்பா என்றால் யூ கேன் நெவர் எவர் என்ஜாய் சின். பாவத்தை ருசித்துக் கொண்டிருக்கவோ அல்லது பாவத்தை ரசித்துக் கொண்டிருக்கவோ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒருவனால் முடியவே முடியாது. இதெல்லாவற்றையும் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், தாவீதை குறித்து சொல்லுகிறேன். தாவீது யாருங்க?
பரிசுத்தவான். உடனே எழும் கேள்வி, தாவீது பரிசுத்தவான் அப்படிங்கிறீங்களே, தாவீது பாவத்துக்குள்ள விழுந்தானே, பெத்சேபாளோடு கூட பாவம் பண்ணிட்டானே. எஸ், பெத்சேபாளோடு அவன் பாவம் செய்து விட்டான். ஆனால் தயவு செஞ்சு கவனிக்கணும், ஒருமுறை பெத்சேபாள் விஷயத்தில் தவறு செய்து விட்டான். அவன் வாழ்க்கையில் அதன் பிறகு ஒரு காலம் ஒருபோதும் எந்த பாவத்திலும் அவன் விழவில்லை. ஏனென்றால் தான் செய்தது பெரிய தப்பு என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். செய்த அந்த பாவத்தினாலே அவன் பயங்கரமான சிக்ஷையையும் கூட அனுபவித்தான், கோரமான சிக்ஷைகளை அனுபவித்தான். சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு கவனிங்க. அந்த ஒரு நாள் அவன் செய்த அந்த ஒரு பாவத்தினாலே தான் உயிரோடு இந்த நாளெல்லாம் தாவீது மிகவும் பயங்கரமான சிக்ஷைகளை அனுபவிக்க வேண்டியிருந்தது. 4 குமாரர்களை இழந்து போக வேண்டியிருந்தது. தன்னுடைய வீட்டிலே பயங்கரமான போராட்டங்கள், யுத்தங்கள் இவளெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. தன் பிள்ளைகளுக்கு மத்தியிலே சமாதானம் இல்லாமல் போய்விட்டது. தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் போய்விட்டது. தன் பிள்ளைகளே தன் பேச்சை கேட்காத வண்ணம் தயாரானார்கள். தான் மிகவும் நம்பின, நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த, அவனை சுற்றி இருந்த சேனாதிபதியாக இருந்தாலும் அல்லது ஆலோசனை கொடுக்கிற அதிகாரிகளாக இருந்தாலும் எல்லாரும் திடீரென்று மாறிவிட்டார்கள். அப்சலோமை தான் மிகவும் நேசித்தான். தான் மிகவும் நேசித்த அப்சலோமை ஒரு கட்டத்தில் தன்னையே கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தான். தன்னுடைய வீட்டிலே ஒரு கோரம், தன் மகனே தன் மகளை கெடுத்து விட்டான். இவைகளெல்லாமே கூட தாவீது செய்த பாவத்தினால் உண்டான பின் விளைவுகள்தான் என்று அநேக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். தான் பாவம் செய்தான், தெரிந்தே அந்த பாவத்தை செய்தான், செய்த பாவத்தை மூடி மறைக்கவும் முயற்சி செய்தான். அதன் விளைவாகத்தான் தன் வாழ்நாள் முழுவதும் அந்த பாவத்தினுடைய கான்சிக்வன்சஸை அவன் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. தயவு செஞ்சு கவனிங்க சகோதர சகோதரிகளை, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நீ எத்தனை பாவங்களை செய்தாலும், எவ்வளவு பயங்கரமான பாவங்களை செய்தாலும், நீ ஆண்டவர் அண்டையிலே வந்து, ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் ஒரு பெரிய பாவி ஐயா என்று உண்மையாய் நீ அறிக்கை செய்து ஜெபித்து மனம் திரும்பினால் ஆண்டவர் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுவார். உன்னை ஒரு புதிய மனிதனாய் மாற்றி விடுவார். இயேசு கிறிஸ்துவோடே கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்த ஒரு கள்ளன், அவன் செய்த குற்றங்களுக்காக, தவறுகளுக்காக அவன் சிக்ஷையை பெற்றுக்கொண்டான். மரண சிக்ஷை விதிக்கப்பட்டது. இப்பொழுது அவன் சிலுவையில் அறையப்பட போகிறான். அந்த கடைசி நேரத்தில், அந்த கடைசி மணித்துளிகளிலே அவன், இயேசுவே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்றான். அந்த நொடிப்பொழுதிலேயே இயேசு அவனுக்கு வாக்கு பண்ணினார், மெய்யாகவே 100%. மெய்யாகவே என்றால் என்ன அர்த்தம்? 100%. நீ என்னுடனே கூட பரதீசிலே இருப்பாய். அந்த நிமிடம் வரைக்கும் அவன் செய்த எல்லா பாவங்களும் அகற்றி போடப்பட்டது. அவனுக்கு வரவேண்டிய நரக சிக்ஷை மாற்றப்பட்டது. அவன் பரலோகத்திற்கு போனாங்க. என்றால் மனிதன் அவனுடைய வாழ்நாள் முழுக்க எவ்வளவு கோரமான பாவங்களை செய்தாலும் கூட அவன் செய்த அந்த பாவங்களுக்காக உண்மையாக ஆண்டவர் சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை முழுமையாக மன்னித்து விடுகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நீ என்னோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் தைரியமா இருக்க முடியும். அப்பொழுதுதான் பாவத்தை விட்டு விலகி இருக்க முடியும். நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் பாவத்தை சந்தோஷமாய் செய்ய முடியாது. நான் செய்கின்றவைகள் தப்பு என்று நான் உணர்த்தப்படுகிற போது அதை செய்யாமல் இருக்க தேவையான பலனை அருளிச் செய்யுங்கப்பா. என் சரீரம் இந்த உலகத்தை ஒருவேளை நேசிக்கலாம், கண்களின் இச்சை இந்த உலகத்தை நேசிக்கலாம், பாவ இச்சைகளை அது விரும்பலாம், அற்ப கால பாவ சிற்றின்பங்களை அது விரும்பலாம். ஆனால் அதற்கு இடம் கொடாமல், அதற்கு செய்யாமல், ஆண்டவரே நாங்கள் வாழும்படியாக கிருபை அருளுங்க ராஜா. எங்களுடைய மனசாட்சி எப்பொழுதும் நாங்கள் செய்கிற சிறிய தவறாக இருந்தாலும் கண்டித்து உணர்த்த வேண்டும். அப்படிப்பட்ட மனசாட்சி எங்களுக்கு அருளுங்க ராஜா. செத்துப்போன மனசாட்சி எங்களுக்கு தேவையில்லையே. எங்களை கண்டிக்காத மனசாட்சி எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. மௌனமாயிருக்கிற மனசாட்சி வேண்டவே வேண்டாம். எங்களை உணர்த்துகிற மனசாட்சி, எங்கள் குற்றங்களை சுட்டி காட்டுகின்ற மனசாட்சி எங்களுக்கு அருளிச் செய்யுங்கப்பா. அப்பொழுதுதான் எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள முடியும். எங்கள் தவறுகளை நாங்கள் விட்டு விலக முடியும். பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்புகிற போதுதானே ஆண்டவரே நித்தமும் உம்மை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை எங்களால் வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.